மட்டும் உடைச்சி உள்ள இருக்கிற 16 பவுனையும் தூக்கிட்டு போயிட்டான். ஒரே ஒரு குண்டு ஒண்ணு தங்க கூட இல்லை. குழந்தைங்க நகையெல்லாம் அதுலதான் இருக்குது. தயவு செய்து எடுத்தவங்க எடுத்துட்டு வந்து போட்டுருக்கையா, அவங்கள கும்பிட்டு கேட்டுக்கிறையா, எடுத்துட்டு வந்து போட்டு. பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் போய் பாருன்றாங்க. எனக்கு யாருன்னே தெரியாதா. முதலமைச்சர் ஐயா அவங்கள கூட நான் கேட்கறையா. நான் உங்களை நேரில் வந்து பார்க்க முடியாது ஐயா. எனக்கு எப்படியாவது கமிஷன் சார்கிட்ட கொண்டு போலீஸுக்கிட்ட சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நான். ஒரு குழந்தை படிக்குதுயா, அவளோட வாழ்க்கை அதுல தான் இருக்குது. 16 பவுன் நகை திருட்டு போச்சுயா. என் குழந்தைங்களுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதுயா. 2010 இந்த ஊருக்கு வந்த 2011 இருந்து 2023 வரல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகையாதியா. பெரிய பொண்ணுக்கு 8 சவரம் போட்டா, சின்ன பொண்ணுக்கு 8 சவரம் எடுத்து வச்ச. மொத்தத்தையும் எடுத்துட்டு போயா. ஒரு குண்டு மணி தங்கம் கூட இல்லையா. யாராவது எடுத்துங்க, தயவு செய்து எடுத்துட்டு வந்து குத்துடுங்கய்யா. உங்களை தான் நம்பி இருக்கிறேன். குழந்தைங்க வாழ்க்கை அதுலதாயா இருக்குது. ரெண்டுமே என்னால வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியாதுயா. ஐயா யார் எடுத்துருந்தாலும் சரி தயவு செய்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. ஐயா போய் கமிஷனரை பாருன்றாங்க, அவங்கள பாரு இவங்கள பாருன்றாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது ஐயா. ஐயா முதலமைச்சர் ஐயா, உங்க காதுக்கு போனா கூட கொஞ்சம் கமிஷனு கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண சொல்லுங்க ஐயா. நாங்க தானே கூலி ஐயா. நான் டைலர் வேலை செய்யறேன், இவர் கார்பெண்டர் வேலை செய்யறாரு. எங்களுக்கு வெளியில யாருமே தெரியாது ஐயா. எங்க போனாலும் இவர் அக்பர்ஸ போய் பாரு, அவரை போய் பாருன்றாங்க. எங்க போனாலும் பார்க்க முடியலையா. இன்னைக்கு வா நாளைக்கு வா இப்படியே துரத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பாக்குறேம்மா, நானு பாக்குறேன், உங்க கஷ்டம் வீண் போகாது பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. போயிட்டு தான் இன்னைக்கு 1 வாரம் ஆகுதுயா. வேலை வெட்டிக்கு போகல, சரியா சோறு கூட தின்னலையா. ரொம்ப கஷ்டப்படுறையா. நைட்டு மகள தூக்க கூட வர மாட்டேங்குது. எடுத்தவங்க யாரா இருந்தாலும் எடுத்து வந்து குத்துறங்க சாமி. என் குழந்தை ஒரு பொண்ணு வேலை வெட்டி ஆகிடும் சாமி. ஒரு பொண்ணை கட்டி விடுங்கடா ஐயா. இனிமே என்னால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாதுயா. எனக்கு சுகர் வந்துட்டு என்னால உட்காந்து மிஷின்ல வேலை செய்ய முடியலையா ஐயா. யாரா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்கய்யா. ஏன்னா யாருக்குமே எந்த பாவம் பண்ணலையா. எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வேன். ஒருத்தருக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேயா. என் குழந்தைங்க வாழ்க. எனக்கு எதிர்க்க ஒருத்தன் என்னைய பார்த்துருந்தையா. நான் தலை வரும்போது எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குது. யாரு என்னன்னு தெரியல. 5 நிமிஷமா என்ன பார்த்துன்னு இருந்தான். இவன் ஏன் என்ன பாக்குறான்னு யோசிச்சேன். ஆனா இவன் என் வீட்டுல வந்து இப்படி என் கூடிய கெடுப்பான்னு தெரியாதுயா எனக்கு. நான் வேலைக்கு போயிட்டேயா. 10 மணிக்கெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6:30க்கு தான் வந்து பார்த்தா வீடு பூட்டு உடைஞ்சிருக்குது, கதவு திறந்துருக்குது, பீரை உடைஞ்சிருக்குது. ஒரே ஒரு பொட்டு தங்கல. என் குழந்தை நகைய நான் தான் வாங்கி வச்சுக்கிட்டேன் வீட்டுல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. நாங்க பாக்குறோம் சிசிடிவி கேமரா உங்க நேரம் பார்த்து ஒர்க் ஆகல, அவங்களது ஃபுட்டேஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு. அது இருந்திருந்தா இந்நேரம் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வந்தோம் சொல்றாங்க. அவங்க வீட்டுல கேமரா ஒர்க் ஆகல. சிவன் கோயில் கேமரா போய் பாக்குறேன்னு சொல்றாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்க தேடிக்கின்னு தாங்க இருக்கிறோம். நாங்க பென் டிரைவரை காமிக்கிறாங்க. நாங்க உங்க வேலையாதாம்மா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க வேற எதையுமே பார்க்கலம்மா. நாங்க 4 பக்கமும் கேமரா பார்த்துட்டு இருக்கிறோம்மா. இந்த கேமரா மட்டும் ஒர்க் ஆயிருந்தா உங்களை அன்னைக்கே கண்டுபிடிச்சு குத்துருவோமா அப்படின்னு தான் சொல்றாங்க. போயிட்டு வரையா. டெய்லி 3 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரையா. இன்னும் வேலைக்கு கூட போல. இன்னைக்கு 8 நாள் ஆகுது. நிம்மதியா ஒரு வேலை சோர்த்துட்டு முடியல. நைட்ல தூங்கணும்னா எடுத்து வந்து வாசல்ல போட்டுற மாட்டேன். நானு எந்த போய் கதவை திறந்து பாக்குறையா. மென்டல் ஆயிட்டு பயப்பாகுதுயா. மண்டல வேற அடிபட்டதுக்குதா. அதனால எத்தனை ஆயிரம் போதுன்னு பயமாகுதுயா. இன்னும் ஒரு குழந்தைய கட்டி விடுக்கணும்யா. அத்தை கரை சேர்த்துட்டேன்னா நான் நிம்மதியா நான் போய் சேர்ந்துருவையா. 2 பொம்பளை பிள்ளைங்க சோறு படுத்துக்குள்ள ஆளு கிடையாதுயா. 2 பேரும் உழைச்சு சம்பாரிச்சாதாயா நாங்க சோறு துன்றோம். இதுக்கு அம்மா அப்பா இல்ல, இவருக்கு அம்மா அப்பா இல்ல, யாருமே கிடையாதுயா. நீ சிவனை நம்பி இந்த ஊருக்கு வந்து இந்த சிவ எனக்கு மோசம் பண்ணிட்டாயா. சிவ என்ன மோசம் பண்ணிட்ட.